நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்து செம்ம காண்டில் இருக்காங்க, அப்படியே கோவத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னையே அதிகமாக போயிட்டு ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்கள பிடிச்சி அடின்னு அடிச்சிடுறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கேன், எல்லாமே ஒரு லிமிட் தான், லிமிட்டுக்கு மேலே போனால் என்னோட ஆட்டம் அதிகமாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில் இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், இது என்னோட வீடு, என் புருஷன் விஜய், இதுக்கு மேலே தேவையில்லாமல் பேசுகிற வேலையை தானே வச்சுருந்தீங்க, எல்லாரோட பல்லையும் உடைப்பேன், அதுக்கப்புறம் எலும்பியும் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிடுறாங்க. இதனால் அப்படியே பயத்தில் ஒரு பக்கம் கிடுகிடுத்து போய் நடுங்கி போய் நின்று இருக்காங்க. என்னோட அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் அள்ளு விட்டு போய் நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, இன்னும் நிச்சயமாக இல்லாத அந்த வாழ்க்கையில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் புரியாத புதிராகவே போயின்னு இருக்குங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பாபு இருக்கார்ல அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி தான் உங்கள் அண்ணி ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு ஃபீவர் மாதிரி வந்துச்சு, இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, ஒரு 4 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா, அந்த இன்ஜெக்ஷன் போனால் பிளட் சர்க்கிள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நார்மலாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வந்துருக்கு, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு புரியாமல் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க. சரி இருக்கட்டும், எவ்வளோ நடந்துச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் சமாளிக்கிறது ஒரு விஷயமாடா, எல்லாத்தையும் சமாளித்து அடித்து பிடிச்சி அப்படியே சும்மா ஓடுவோண்டா இந்த வாழ்க்கையில். ஏன்னா நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இதுக்கு மேலே முயற்சி பண்ணுறதுக்கு என்ன கொஞ்சம் தானே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் போயின்னு இருக்குது. சரி பாப்பா மேலும் மேலும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போது இதெல்லாம் சமாளிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்தேன்னு வெண்பா குட்டி கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க, இந்த பார் வெண்பா நீ என்ன வேணாலும் பேசுக, அவன் மல்லி அம்மா உன்னோட அம்மா, ஆனால் அவங்க தேவையில்லாமல் என் விஷயத்துல எதுவும் தலையிடக்கூடாது, என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இது பண்ணுறாங்களே, நம்மளை மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் என்னென்ன பிரச்சனை வரப்போது ஏது இது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதம் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு 420 விஷயத்தை செய்ய முன்னிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுற வேலை ஒவ்வொரு வேலையும் செம்ம கேவலமான ஒரு மட்டமான வேலை. இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டாங்க, ஆனால் இவங்க பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க கேடு கட்ட கேரக்டருங்க, இவங்களெல்லாம் ஊடு கட்டி அடிக்கணும், அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர்னே சொல்லலாம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க சொல்கிறாங்க, எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, இதை பாருங்கள் எங்கள் அம்மா கிட்ட தேவையில்லாம் மோதிர வேலை எதனா வச்சுக்காதீங்க, நான் என்ன பண்ணணுன்னே தெரியாது, அவங்க என்னோட அம்மா, என் அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க, தேவையில்லாமல் என் அம்மா கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா குட்டி கோவப்படுறாங்க. உடனே என்னம்மா ரொம்ப கோவப்படுறா என்ன அப்படின்ற இப்படின்றன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இது பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. மேலும் மேலும் பிரச்சனைலாம் வாழ்ந்துக்கிட்டு தான் போயின்னு இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.